ஹாய் ஹால் வெல்கம் டு நந்து லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி வாங்க ஒரு சுண்டக்காய் காரக்குழம்பு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கடலை எண்ணெய் ஊற்றி அதில் வெந்தயம், சீரகம், கடுகு இதெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி ஊற வச்சுருக்கோம். சுண்டக்காய், பூண்டு உரித்து வச்சுருக்கோம். சுண்டக்காயை நசுக்கி லைட்டாக அலசி எடுத்துட்டேன். அதுக்கப்புறமா அந்த தாளிப்பில் பூண்டையும் சுண்டைக்காயும் போட்டு நல்லா வதக்கிடணும். இந்த குழம்புக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆயில் அதிகமாக தான் விடணும். நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்ல எண்ணெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணும்போது குழம்பு நல்லா ருசியாக இருக்கும். நீங்கள் வத்த குழம்பு வைக்கிற மாதிரி டேஸ்ட் இருக்கும். சேம் வத்த குழம்பும் இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது என்ன பச்சையாக போடுவோம் சுண்டல். நான் அதுக்குள்ளே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு பக்கம் சாதம் வச்சுட்டு இது வேக கொஞ்சம் லேட் ஆகும் இல்லைங்களா, அதுக்குள்ளே சாதம் வடித்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு, அதுக்கு வெங்காயம் வதக்கிறதுக்கு தேவையான உப்பு போட்டுட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டு நல்லா மூடி வச்சு வதக்கிட்டு அதுக்கப்புறமா தக்காளி போட்டிருக்கேன். இப்போ தக்காளியில் தான் நம்மளுக்கு குழம்பு எவ்வளோ தேவைன்றதை நம்ம மெஷர் பண்ண முடியும். நீங்கள் எவ்வளோ தக்காளி யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குழம்பு வரும். இப்போ நீங்கள் கம்மியாக போட்டிங்கன்னா குழம்பு கம்மியாக இருக்கும், தக்காளி நிறைய சேர்த்திங்கன்னா குழம்பு நிறைய வரும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் எப்போவுமே காரக்குழம்புனா புளி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றுவேன். ஏன்னா நான் வெல்லம் யூஸ் பண்ண மாட்டேன், சர்க்கரையோ வெல்லமோ யூஸ் பண்ண மாட்டேன். எனக்கு கொஞ்சம் புளிப்பு இருந்தால் ஓகே தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் லைட்டாக இறக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு பிஞ்சு வெல்லம் இல்லை சர்க்கரை நீங்கள் சேர்த்துக்கலாம். தக்காளி போட்டு நல்லா வதங்கி அது வந்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். நான் 4 தடவை போடுற மாதிரி இருக்கும். ஆனால் அரை ஸ்பூனாக 2 டைம் போட்டேன். 3 ஸ்பூன் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிட்டு அது வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா புளி கரைசல் இருக்குது இல்லைங்களா, அது எடுத்து வச்சுருக்கேன், அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதுக்கப்புறம் நம்ம பச்சை தண்ணி கொஞ்சம் ஊற்றி கொதிக்க வைக்கணும். வெறும் புளி கரைசலில் கொதிக்க வச்சிங்கன்னா கெட்டியாக இருக்கும். இப்போது கலர்னதுக்கப்புறம் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது இல்லைங்களா. இதுக்கப்புறம் அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம கொதிக்க வேற வைக்கணும். அதுக்கப்புறம் ரொம்ப கெட்டியாகிடக்கூடாது. அதனால் நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி குழம்பு எந்த பதத்துக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி அதை கொதிக்க வச்சுக்க வேண்டியதுதான். இப்போ நான் நல்லா கிளறி கொடுத்துட்டு உப்பு இதெல்லாம் பார்த்துட்டு பச்சை தண்ணி ஊற்றி நல்லா கிளறி வச்சுட்டேன். எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் நான் திருப்பி 2 ஸ்பூன் ஒரு ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டேன். உங்களுக்கு உப்பு எவ்வளோ தேவையோ நீங்கள் அவ்வளோ சேர்த்துக்கலாம், உங்களுக்கு ஏற்ற மாதிரி. எப்போவுமே புளி குழம்புனாலே கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ரா தான் சேர்க்குற மாதிரி இருக்கும். இந்த ஸ்டேஜில் தான் நீங்கள் வெல்லமோ சர்க்கரையோ போட்டுக்கணும். அதுவும் ஒரு பிஞ்சு தான். நான் இந்த குழம்புக்கு பெருங்காயம் போடலை, ஏன்னா என்கிட்ட பெருங்காயம் இல்லை, அதனால் சேர்க்கல. ஆனால் கம்பல்சரி பெருங்காயம் சேருங்க. பெருங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் நான் சேர்க்கலை. வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா இது 2 நாள் வச்சு சாப்பிட்லாம் நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போடலைன்னா. அவ்வளோதாங்க, லாஸ்ட்டு ஃபைனலாக குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில்